மேம், இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் அலாட் பண்ணிக்கிற ரூமை இப்போ தான் செக் பண்ணிட்டு வரேன். உண்மையாகவே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மேம். ரொம்ப சூப்பராக இருக்குது மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எவ்ரி இயர் எங்கள் ஹோட்டலுக்கு இந்த மாதிரி நிறைய கிட்ஸ் வருவாங்க மேம். அதனால கிட்ஸுக்கு எந்த மாதிரி வேணும்னு நாங்கள் பார்த்து பண்ணியிருக்கோம். உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மேம் எங்களுக்கு சந்தோஷம். சில்ட்ரன், நான் இப்போ தான் உங்களோட ரூமை போய் செக் பண்ணேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எல்லாரும் படுக்கிறதுக்கு ஒரு பெரிய பெட்டு போட்டிருக்காங்க, சோஃபா இருக்குது, ஷெல்ஃப் இருக்குது. வேற என்ன வேணும் சொல்லுங்கள்? சிண்டு, தனி ரூம் வேணும் நீ தானே கேட்ட. கண்டிப்பாக இந்த ரூமை பார்த்ததுக்கப்புறம் தனி ரூம் கேட்கவே மாட்டேன். அவ்வளோ பிடிக்கும் உனக்கு. தனி ரூமில் கூட இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு தெரியல. சரி, எல்லாரும் உள்ளே போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நான் நைட் வந்து உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் யாருமே எதுவுமே கேட்கலையே. எல்லாம் ஓகே தானே? மேம், 4th படிக்கிற அக்காங்கெல்லாம் சைன் பண்ணிட்டு தான் மேம் ரூமுக்கு போனாங்க. நாங்கள் சைன் பண்ண வேண்டாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, உங்களுக்காக நாங்களே சைன் பண்ணிக்குவோம். நீங்களாம் சின்ன பசங்க தானே. இப்போ லக்கேஜ் எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு போங்க. நான் நைட் உங்களை வந்து பார்க்குறேன். ஐயா, மேம் சொல்றத பார்த்தா ரூம் சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் ரோஜா, சீக்கிரம் வாடி. நம்ம முன்னாடி போய் பெட்ல இடம் போட்டு வைக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க, கடைசில இடம் இல்லாம போயிட போகுது. ஏ பப்ளி, அதான் மேம் எல்லாத்துக்கும் இடம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் ஏன் இப்படி அவசரமா போயிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் நமக்கும் தனி ரூமே கொடுத்துருக்கலாம். அப்படி என்னதான் இருக்கு இந்த ரூம்ல? ஏய், இந்த ரூம் சூப்பரா இருக்குல்லப்பா, மேம் சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கு. அங்க பாருங்களேன், பெரிய டிவி இருக்கு, பெரிய பெட் இருக்குப்பா. நம்ம எல்லாரும் ஒண்ணா படுத்துக்கலாம். ஏ பப்ளி, மேம் தான் இப்படி தேவையில்லாம நிறைய சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீயும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, இந்த ரூம்ல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? ஒன்னும் இல்ல. பண்டி அண்ணா, நான்சி அக்காக்கெல்லாம் தனி ரூம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஒரே ஒரு சேர் தான் போட்டிருக்காங்க. சிண்டு, நான் நைட்டு தூங்கும்போது எப்பவுமே எங்க அம்மாவை கட்டி பிடிச்சி தான் தூங்குவேன். தனியா படுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயம். ஆமா சிண்டு, எங்களுக்கெல்லாம் தனி ரூம் கொடுக்காம இருந்ததே நல்லதுதான். நைட்டு நாங்க ரொம்ப பயப்படுவோம் தெரியுமா? உங்களை மாதிரி பயந்தாங்கோலிங்களால தான் எனக்கும் சேர்ந்து தனி ரூம் இல்லாம போச்சு. நான் இப்பவே போய் ரிசப்ஷன் ஆண்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வர போறேன். இந்த ரூம்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்னம்மா ஏஞ்சல், எல்லா ரூம்ஸ் அலாட் பண்ணிட்டீங்களா? நாளைக்கு வேற அடுத்த பேட்ச் வர போறாங்களாமா. அவங்களுக்கு ஒரு 12-13 ரூம்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்கம்மா. எல்லாம் இருக்கான்னு பாருங்க. எஸ் சார், என்கிட்ட கூட சொன்னாங்க நாளைக்கு ஹையர் செகண்டரி கிளாஸ்ல இருந்து வராங்கன்னு சொன்னாங்க. 12 ரூம்ஸ் இருக்குமான்னு தெரியல சார். 10 ரூம்ஸ் எப்படியும் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி, எங்க ரூம்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஆண்டி. நீங்க இங்க தான் இருக்கீங்களா? எங்க ரூம்ல ஒரே பிரச்சனையா இருக்கு ஆண்டி. என்னப்பா சொல்ற? ரூம்ல ப்ராப்ளம்ஸா இருக்கா? எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காதே. இப்பதானே ரூம் சர்வீஸ் பர்சன் போய் கிளீன் பண்ணிட்டு வந்தாங்க. போங்க சார். நீங்க பெட்ஷீட் எல்லாம் பயங்கர அழுக்கா இருக்கு தெரியுமா? தலகாணியே இல்ல. தலகாணி இல்லாம எப்படி சார் படுத்து தூங்க முடியும்? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லப்பா. இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ்ல ரூம் சர்வீஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே பில்லோ, பெட்ஷீட்ஸ் எல்லாமே புதுசா கொடுத்துருவாங்க. நீங்க ரூமுக்கு போலாம். இது மட்டும் தான் ப்ராப்ளமா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? ரூம் ஃபுல்லா ப்ராப்ளம்ஸ் தான். நிறைய கொசுவா இருக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல. லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஷெல்ஃப் இல்ல. ஒரே ஒரு சேர் தான் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு பேசாம தனி ரூமே கொடுத்துருங்க சார். சாரிப்பா, நான் நினைச்சா கூட உங்களுக்கு தனி ரூம் கொடுக்க முடியாது. உங்க ஸ்கூலோட ஆர்டர் அது. சரி, ஓகே. அந்த டிவியாவது எப்படி ஆன் பண்றதுன்னு சொல்லிட்டு போங்க சார். அப்புறம் யாரையாவது அனுப்புங்க ப்ளீஸ். பெட்ஷீட், தலகாணி எல்லாம் போட சொல்லுங்க. ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்ல. ஐம் ரியலி சாரிப்பா. உனக்கு இம்மீடியட்டா 12 வாட்டர் பாட்டில்ஸ் கொடுக்க சொல்றேன். நீ ரூமுக்கு போ. நீங்க ஒரே ஒரு சேர் தான் போட்டிருக்கீங்க. நாங்க மொத்தமா 40 பேர் இருக்கோம். 40 பேர்த்துல ஒருத்தர் மட்டும் மேல உட்கார்ந்தா மத்தவங்க எல்லாம் கீழேயா உட்கார முடியும்? அது உங்களுக்காக போட்ட சேர் இல்லப்பா. உங்க மேம் அல்லது சார் வந்து உங்ககிட்ட பேசும்போது உட்கார்றதுக்காக போட்ட சேர். ஓகே, 40 சேர் ஒரு ரூம்ல போட முடியாது இல்லையா? மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடுவோம். நீங்க இப்ப ரூமுக்கு போலாம். எங்க மாலா மேம் மாதிரியே இவங்களும் மிரட்டிட்டே இருக்காங்க. இந்த சின்ன பையன் சரியான வாளு சார். ஏய், நான் போய் ரிசப்ஷன்ல நல்லா திட்டிட்டு வந்துட்டேன். அவங்க என்ன பார்த்து பயந்துட்டாங்க தெரியுமா? இப்ப வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. சரி, ஏன் எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கீங்க? பெட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த பெட்ல ஜம்ப் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? வாங்க எல்லாரும் மேல வந்து குதிங்க. அச்சச்சோ அண்ணா, என்னன்னா இப்படி பெட் மேல ஏறி குதிக்கிறீங்க? ஏ பப்ளி, ஹேமா, சிவானி, எல்லாரும் மேல வாங்கப்பா. சிண்டு, நீ சொன்ன மாதிரி செம்ம ஜாலியா இருக்கு சிண்டு. ஹேமா, நீயும் மேல வாப்பா, சூப்பரா இருக்கு. ஏ பப்ளி, என்ன 2 நிமிஷம் குதிச்சதுக்கு கீழே விழுந்துட்ட? ஐயோ அம்மா, எனக்கு இதுக்கே மூச்சு வாங்குது சிண்டு. நீயே குதி. சிண்டு, என்னையும் சேர்த்திக்கோ, நானும் வரேன். இந்த மாதிரி எங்க அம்மா வீட்ல குதிக்கவே விட மாட்டாங்க தெரியுமா? பெட் கிழிஞ்சு போயிரும்பாங்க. நல்லா வேகமா குதி, அப்பதான் சூப்பரா இருக்கும். ஹலோ கிட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களுடைய ஹோட்டல் ரூம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா?
என்னப்பா இப்படி பெட் மேல ஏறி குதிக்கிறீங்க? இந்த மாதிரி பண்ணா பெட் எல்லாம் கிழிஞ்சு போயிடும்ல. ஓகே, நீங்க ரிசப்ஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணணும்னு. சோ எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா? ஹை, இந்த அக்கா ரொம்ப கியூட்டா பேசுறாங்கல்ல. அக்கா இப்பதான் நாங்க கொஞ்ச நேரம் விளையாட ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. கமான் சீக்கிரம் எல்லாரும் கீழே இறங்கி வாங்க. அப்பதானே நான் சூப்பரான புது பெட்ஷீட் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்க எல்லாரும் உங்க ஸ்கூல்ல இருந்து டூர் வந்திருக்கீங்களா? எவ்வளவு நாள் டூர் வந்திருக்கீங்க? ஆண்டி, நாங்கெல்லாம் 3 days வந்திருக்கோம் ஆண்டி. ஆண்டி, பில்லோஸ் கூட இல்ல. பில்லோஸ் போடுங்க ஆண்டி. போடுறேன். ஃபர்ஸ்ட் பெட்ஷீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பில்லோஸ் போடுறேன். ஆண்டி, இங்க பக்கத்துல சுத்தி பார்க்குற மாதிரி என்னென்ன பிளேசஸ் இருக்கு ஆண்டி? இங்க நிறைய பிளேசஸ் இருக்குமா. ரிசப்ஷன்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக்லெட்டே தருவாங்க. ஓகே, இப்போ நான் உங்க லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சிடுறேன். அப்பதானே ரூம் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நல்ல வேளை நீங்க இந்த ஹெல்ப் எல்லாம் பண்றீங்க. எங்களால எங்க சூட்கேஸை தூக்கவே முடியல ஆண்டி, அவ்வளோ வெயிட்டா இருக்கு. அந்த அக்கா ரூமை சூப்பரா நீட் பண்ணிட்டாங்கல்ல. எல்லாம் நான் போய் சொல்லிட்டு வந்ததால தான். சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுத்து தூங்கத்தான் போறேன். டேய் சிண்டு, டின்னர் சாப்பிட்டு தானே தூங்கணும்னு சொன்னாங்க. எனக்கு டின்னர் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். சோட்டு, நீயும் வந்து படுத்துக்கோ சோட்டு. நான் மறந்தே போயிட்டேன். எனக்கு எங்க அம்மா ஞாபகமா இருக்கு. என்னோட சூட்கேஸ் எங்க? என்னோட சூட்கேஸ்குள்ள தான் எங்க அம்மாவோட சேலை வச்சிருக்கேன். நான் அதை போத்தி தான் தூங்க போறேன். டேய் சிண்டு, சேலைய வேணா போத்தி தூங்குடா. எதுக்குடா பெட்டுக்கு சூட்கேஸ் எடுத்துட்டு போற? ஏ ஹேமா, என்னோட சூட்கேஸை என் பக்கத்துல வச்சுட்டு படுத்தா உனக்கு என்ன வந்துச்சு? எனக்கும் சேர்ந்து தான் ரூம் புக் பண்ணிருக்கேன் சரியா? என் சூட்கேஸை நான் பக்கத்துல வச்சுட்டு தான் தூங்குவேன். சிண்டு அண்ணா, எனக்கும் அம்மா ஞாபகமாவே இருக்குண்ணா. எனக்கும் போத்தி விடுங்கண்ணா, ரொம்ப குளிருதுண்ணா இங்க. சிண்டு அண்ணா, இங்க ஏன்னா ரொம்ப குளிருது? சோட்டு, இது மழை தானே, அதனால தான் குளிருது. அது மட்டும் இல்ல, இங்க பக்கத்துல ஃபால்ஸ் கூட இருக்கு. இரு, அம்மாவோட சேலையை நான் உனக்கு நல்லா போத்தி விடுறேன். டேய் சிண்டு, ஏன்டா இப்படி பண்ற? ஏற்கனவே நமக்கு இடம் இல்ல, இதுல உன்னோட சூட்கேஸை வேற பெட்ல வச்சுட்டு படுத்துட்டு இருக்க. சுத்தமா இடம் இல்லடா. நான் போய் படுத்துக்க போறேன். இல்லாட்டி எனக்கும் சுத்தமா இடம் இல்லாம இவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க. சுத்தமா பெட்ல இடமே இருக்காது போல. கடைசியா படுக்கிறவங்க கீழே தான் படுக்கணும். ஃபர்ஸ்ட் படுக்கிறவங்களுக்கு தான் இடம் இருக்கும். ஏ ஹேமா, நீயும் போய் படுத்துக்கோ. அநேகமா நாங்க 2 பேரும் கீழே தான் படுப்போம்னு நினைக்கிறேன். டேய் அஸ்வின், பேசாம நம்ம 2 பேரும் கீழேயே படுத்துக்கலாமா? மேல சுத்தமா இடம் இல்லடா, அவங்களே இடிச்சிட்டு தான் படுத்துட்டு இருக்காங்க. டே விஜய், நான் போய் இப்போ இந்த சிண்டுவை பத்தி மேம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்டா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா. டூர் வந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா கடைசியில் சண்டை வந்துடும். நம்ம 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி மேலேயே படுத்துக்கலாவா? அதெல்லாம் கொஞ்சம் இடம் இருக்கு. சொன்னா கேட்காம என்னையும் சேர்ந்து கூப்பிடுற. அங்க பாரு, அவங்களே இடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. கடைசியில நம்மளை இடிச்சு கீழே தான் தள்ள போறாங்க. ஐயோ அம்மா, குளிருது, நடுங்குது. யாராவது பெட்ஷீட் எடுத்து போத்தி விடுங்க, பயங்கரமா குளிருது. நல்ல வேலை ஏசி ரூம் எல்லாம் இல்ல, ஃபேனும் இல்ல. அப்படி இருந்தா இந்த ரூம் இவ்ளோ குளிருதே. அப்ப ஏசி எல்லாம் போட்டா என்ன ஆகும்? ஏய், யார் அது பெட்ஷீட் அந்த பக்கம் இந்த பக்கம் இழுக்கிறது? சுத்தமா பத்த மாட்டேங்குது. ஏ ஹேமா, நானும் அப்படியே இருந்து பார்த்துட்டே இருக்கேன். தள்ளிட்டே வந்துட்டு இருக்கீங்க. டே விஜய், நல்லா தள்ளுடா. அந்த பக்கம் போய் படுக்கட்டும். தள்ளு, நல்லா தள்ளு. பாத்தீங்களா, இப்ப இடம் கிடைச்சிருச்சு. ஏய், யார் அது இப்படி நெருக்கிறது? இப்படி நெருக்குனீங்கன்னா அப்புறம் நானும் தள்ளுவேன், பாத்துக்கோங்க. தள்ளி படுங்க. தள்ளி படுக்கலைன்னா நகர்த்திடுவேன். போங்க, அந்த பக்கமா போய் ஏ படுங்க. பப்ளி, தள்ளாத பப்ளி, சொன்னா கேளு பப்ளி. ஐயோ, செவுத்துல போய் முட்டுது. டேய் அஸ்வின், இவங்க நம்மள ரொம்ப கடுப்பிடிச்சிட்டாங்கடா. நல்லா தள்ளுடா. என்ன ஆகுதுன்னு பாத்தரலாம். ஆமாண்டா விஜய், இன்னைக்கு இவங்கள தள்ளாம விடுறது இல்ல. தள்ளு, நல்லா தள்ளு. அவ்வளவுதான். ஏய், சூப்பர்டா விஜய். ஐயோ அம்மா, ஏ விஜய், அஸ்வின், தள்ளாதீங்கடா ப்ளீஸ்டா. இதுக்கு மேல இடமே இல்லடா. ஐயோ அம்மா. டேய் விஜய், தள்ளாதடா ப்ளீஸ்டா. உனக்கு என்ன இப்ப இடம் தானே வேணும்? என்கிட்ட விடு, நான் என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த பெட்லயே வச்சு சிண்டு தான் அதிக இடத்த புடிச்சிட்டு இருக்கான். அவனை இப்ப நான் தள்ளி என்ன பண்றேன்னு பாருங்க. அச்சச்சோ, ஏ சோட்டு, தள்ளுறாங்க சோட்டு. அண்ணா விழுந்துடாதீங்கண்ணா. ஐயோ பப்ளி, தள்ளாத பப்ளி. உங்க அண்ணனை தான் தள்ளி விடுறேன், உன்னை தள்ளி விட மாட்டேன். ஏ பப்ளி, நீ தள்ளனது எங்க அண்ணன் கீழேயே விழுந்துட்டாரு. பாவம் எங்க அண்ணன். ஏ சோட்டு, என்ன கீழே தள்ளி விட்டுட்டாங்க. கொஞ்சம் அந்த பக்கமா போ சோட்டு. டேய் சிண்டு, உன்னோட சூட்கேஸ் எல்லாம் கொண்டு வந்து பெட் மேல வச்சு படுத்தி இல்ல, அதான் நாங்க எல்லாம் சேர்ந்து தள்ளி விட்டோம்டா. ஏய் ஹேமா, அஸ்வின், விஜய், அவன் எந்திரிச்சு வர்றதுக்குள்ள எல்லாரும் நல்லா படுத்துக்கோங்க. நிறைய இடம் புடிச்சுக்கோங்க, இல்லாட்டி அவன் வந்து திரும்ப சூட்கேஸை வச்சிருவான். ஐயா, சூப்பர் பப்ளி, நல்லா தள்ளி விட்டுட்டா. அவன் போய் அந்த பக்கம் கேப்லயே விழுந்துட்டான். எந்திரிக்கவே முடியல. சாரி கடையில மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஏ பப்ளி, நீ அவனை தள்ளி விட்டோன்னே இங்க எவ்வளவு இடம் கிடைச்சிருச்சு தெரியுமா? எல்லாரும் நல்லா நிறைய இடத்துல படுத்துட்டு இருக்காங்க. சூப்பரா பண்ணிட்ட பப்ளி. ஐயோ அம்மா, என்னால எந்திரிக்கவே முடியல. சோட்டு, கை கொடு சோட்டு. நான் இங்க மாட்டிக்கிட்டேன். சூட்கேஸ் வேற என் மேல வந்து விழுந்துருச்சு. பாவம் எங்க அண்ணன். ஏ பப்ளி, ஹேமா, எல்லாரும் சேர்ந்து எங்க அண்ணனை அந்த பக்கமே தள்ளி விட்டுட்டீங்களா? சிண்டு அண்ணா, நீங்க ஏன்னா
சூட்கேஸ் எல்லாம் வச்சு படுத்தீங்க. இப்போ என்ன ஆச்சு பாத்தீங்களா? வாங்கண்ணா, மேலே எந்திரிச்சு மெதுவா வாங்க. இப்போவாது சூட்கேஸை கீழே வச்சுட்டு படுங்கண்ணா. ஏ சோட்டு, உங்க அண்ணன் சூட்கேஸ் எல்லாம் வச்சுட்டு படுத்தா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், சரியா? பேசாம சூட்கேஸை கீழே வச்சுட்டு படுக்க சொல்லு. ஏ பப்ளி, இதெல்லாம் உன்னோட வேலை தானா? நாளைக்கு வச்சுக்கிற இருங்க உங்க எல்லாத்தையும். என்னையே பெட்ல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டீங்கல்ல, நாளைக்கு உங்க எல்லாத்தையும் பெட்ல இருந்து கீழே தள்ளி விட போறேன் பாருங்க. சோட்டோ, நீ படிச்சோட்டோ, இவங்க எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்க. நாளைக்கு நம்ம தனி ரூம் கேட்டு வாங்கிக்கலாம், இங்க படுக்கவே வேண்டாம். ஏ சிண்டு, நீ என்ன கேட்டாலும் உனக்கெல்லாம் தனி ரூம் கொடுக்க மாட்டாங்க, சரியா? நம்ம கண்டிப்பா கடைசி வரைக்கும் இந்த ரூம்ல தான் படுக்கணும். அதனால